அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாங்கள் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி சம்மந்தமான 2024 மொரட்டோ பேப்பரில் இருக்கிற கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணோம். அதில் முதல் கேள்வி 29வது கேள்வி. கைத்தொழில் உற்பத்தி பொருட்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் தவறான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிடுறான். டவ் முறை மூலம் மெக்னீசியம் பிரித்தெடுப்பின் மின்பகுப்பின் போது எனோட்டுக்கு அருகே திரவ மெக்னீசியம் பெறப்படும் அப்படின்னு சொல்லி. சரியா? டவ் மெத்தட் பாவிச்சுறது மெக்னீசியம் பிரித்தெடுப்புக்கு. அதில் ஒரு படித்தான் மின்பகுப்பு. அது பிறகு வரும். மின்பகுப்பில் நான் ஃபஸ்ட்டாக போரில் எந்த டைம் கூடிய போகும் சுட்டியும் மின்பகுப்பிலேருந்து போகிறேன். மின்பகுப்புக்கு வரக்குள்ள மெக்னீசியம் குளோரைட்டை நாங்கள் திரவ நிலையில் பெறுவோம். அதில் மெக்னீசியம் 2+ அதே மாதிரி Cl- aqueous காணப்படும். சரியா? மெக்னீசியம் 2+ Cl-. இதை Cl- நாங்கள் எனோட் அறைக்கு செலுத்துவோம். எனோட் அறை அதில் நாங்கள் பயன்படுத்துகிறது கார்பன். சரியா? அதே மாதிரி கேத்தோட் அறைக்கு மெக்னீசியத்தை செலுத்துவோம். கேத்தோட் அறைக்கு மெக்னீசியத்தை செலுத்துவோம். அதில் காணப்படுறது இரும்பு. ஓகே. கேத்தோட் அறையில் மெக்னீசியம் 2+ தாழ்த்தப்படும். மெக்னீசியம் 2+ சக 2E மெக்னீசியம் லிக்விடாக மாறும். அது மாதிரி எனோட் அறையில் Cl- ஒட்சியேற்றப்படும். Cl- ஒட்சியேற்றப்படும். Cl2 சக 2E ஒட்சியேற்றப்படும். ஓகே. அப்போ இங்கே கேட்டிருப்படி எனோட்டுக்கு அருகே திரவ மெக்னீசியம் பெறப்படும். இல்லைன்னா எனோட்டுக்கு அருகே Cl2 வாயு தான் பெறப்படும். சரியா? ஓகே. இந்த திரவ மெக்னீசியம் இங்கே பெற்றாச்சு. இங்கே சரியா? இது கிட்டத்தட்ட 700 முதல் 800 பாகைசியில் பெறப்படும். குளோரின் இப்போ இங்கே பெற்ற குளோரினை என்ன செய்வாங்கண்டா ரீசைக்கிளுக்கு உட்படுத்துவாங்க. அதாவது மெக்னீசியம் மெக்னீசியம் பிரித்தெடுப்பில் முன்னுக்கு ஒரு படியில் HCl தேவைப்படும். ஆகவே இந்த Cl2 நீரோட தாக்கமடைய வச்சு HCl பெறுவாங்க. சரியா? HCl சக O2 வரப்போகுது. ஓகே. அப்போ HCl சக O2 வரும். ஓகே. அப்போ இந்த கூற்று பிழை. ஓகே. ரெண்டாவது கூற்று வருவோம். மின்பகுப்பின் மூலம் எரிசோடா உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தும் கலங்கள் கார குளோரோ கலங்கள் எனப்படும். சரியா? ஓகே. இங்கே நாங்கள் பயன்படுத்தப்பட்ட கலங்களுக்கு மென்சவு கலமுறைன்னு தான் செல்வோம். சரியா? மென்சவு கலம் நாங்கள் 3 வகையை பார்ப்போம். சரியா? நான் 3 வகை பார்க்குறேன். கார குளோரோ கலம், அடுத்தது இரசக்கலம், இரசக்கலம்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிரிமென்ட்ரஹட்டு கலம், பிரிமென்ட்ரஹட்டு கலம். சரியா? ஓகே. இங்கே மென்சவு கலத்தில் கார குளோரோ கலத்தை தான் பொதுவாக நாங்கள் பயன்படுத்துவோம். ரசக்கலம் பிரிமென்ட்ரஹட்டு கலத்தை விட. அதுக்கு காரணமிக்கு அதில் முதலாவது என்னண்டா அது இது ரெண்டையும் விட மலிவானது. சரியா? சீப். எங்களுக்கு மலிவாக காணப்படும் ப்ராக்டிக்கலை செய்கிறதுக்கு. அடுத்தது நாங்கள் பெற எண்ணெயை வச்சுட்டு தூய அளவு, தூயத்தன்மை, பியூரிட்டி கூட. சரியா? பியூரிட்டி உயர்வு. சரியா? பியூரிட்டின்றது தூயத்தன்மை. சரியா? நாங்கள் பெற எண்ணெயை வச்சுட்டு தூயத்தன்மை உயர்வு. சரியா? ஓகே. அடுத்தது நாங்கள் கட்டாயம் இங்கே மின்பகுப்புக்கு மின்சக்தியை பயன்படுத்தும். அந்த வகையில் மின்சக்தி குறைந்தளவு மின்சக்தி போதும். சரியா? மின்சக்தி போதுமானது. ஓகே. அப்போ எரிசோடா உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் கலங்கள் கார குளோரோ கலங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கூற்றும் சரி. சரியா?
ஓகே, 3வது கேள்வியை பாருங்கள். அமோனியா சோடா முறை மூலம் K2CO3யினை உற்பத்தி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? ஓகே, அதை பார்ப்போம். முதலாவது வந்து பிழை, 2வது சரி, 3வது பார்ப்போம். ஓகே ஓகே அப்போ Na2CO3 பிரித்தெடுப்போம். அதில் நாங்கள் வந்து 2 அரன்கள் பயன்படுத்துகிறோம். சரியா? அந்த ப்ராசஸை கொஞ்சம் பார்ப்போம். இது முதலாவது அரண், அடுத்தது இது 2வது அரண் வைப்போம். சரியா? இங்கே முதலாவது அரணில் மேலாலே பிரைன் கரைசலை செலுத்துவோம். பிரைன் NaCl செல்லுவோம். அதுக்கு பிரைன் கரைசலை செலுத்துவோம். அதோட நீரை செலுத்த போகிறோம். சரியா? ஓகே, அதே மாதிரி கீழ் முனையிலேருந்து அமோனியா செலுத்துவோம். அமோனியா எக்வஸை செலுத்த போகிறோம். இப்போ அரண் ஒன்றில் என்ன நடக்கும்டா? அமோனியா நீரோட தாக்கி NH4OH பெறப்படும். இது ஒரு புறவெப்ப தாக்கம். சரியா? ஓகே, NH4OH பெறப்படும். அந்த NH4OH வந்து நாங்கள் 2ஆம் அரணில் பயன்படுத்துவோம். NH4OH 2ஆம் அரணில் பயன்படுத்தப்படும். அதோடைய பிரைன் கரைசலையும் நாங்கள் பயன்படுத்துவோம். சரியா? பிரைன் கரைசலும் பயன்படுத்தப்படும். கீழ்முனையில் நாங்கள் கார்பனீர் ஆக்சைடை செலுத்துவோம். இது எப்படி வந்த கார்பனீர் ஆக்சைடு? இது எப்படி வந்ததுன்னா, கால்சியம் கார்பனேட்டை சூடாக்குறது மூலமாக கால்சியம் ஆக்சைடு CO2 இருந்தன, அதில் வந்த கார்பனீர் ஆக்சைடு தான் உள்ளுக்கு செலுத்த போகிறோம். ஓகே, இதுதான் மெயின் கான்செப்ட். இங்கே வந்து CO2 என்ன செய்யும்னா, இந்த கார்பனீர் ஆக்சைடு வந்து NH4OH தாக்கும். சரியா? அப்போ NH4OH CO2 தாக்கி என்ன வரும்? NH4HCO3 வரும். சரியா? NH4HCO3 வரப்போகுது. சரியா? அதுக்கப்புறம் இந்த NH4HCO3 சோடியம் குளோரைடோட தாக்கும். சரியா? NH4HCO3 வந்து சோடியம் குளோரைடோட தாக்கி NaHCO3 வரப்போகுது. இது ஒரு வீழ்பிடிக்கும். சரியா? இது திண்மமாக காணப்படும். இப்போ இந்த NH4HCO3 NaCl ரெண்டும் தாக்கி NaHCO3யும் NH4Clயும் வரும். சரியா? NH4Clயும் வரும். சரியா? ஓகே, இந்த NaHCO3யை நாங்கள் வந்து சூடாக்குறது மூலமாக Na2CO3 சக CO2 சக H2O பெறுவோம். ஓகே, இதுதான் தாக்கம். அப்போ இந்த முறை மூலம் வந்து நாங்கள் வந்து பிரித்தெடுக்கிறது வந்து Na2CO3. ஆகவே இங்கே சோடா முறை மூலம் K2CO3யை வந்து பிரிச்செடுக்கலான்னு கேட்குறாங்கண்டா, இங்கனைக்கு வர Na2CO3. இப்போ Na2CO3 வந்து நாங்கள் இங்கே பிரிச்செடுக்கலும். ஏண்டா இங்கனைக்கு வந்து NaHCO3 வந்து திண்ம முறையில் இங்கே பெறப்படுது. சரியா? நாங்கள் ஒரு வேளை இங்கனைக்கு NaClக்கு பதிலாக KCl பயன்படுத்தியிருந்தா, சரியா? KCl பயன்படுத்தியிருந்தா NH4Cl KHCO3 வந்திருக்கும். இன்னைக்கு KHCO3 வந்திருக்கும். ஆனால் இது வீழ்படிவாக மாட்டாது. சரியா? இது வந்து 2ஆம் அரணில் வந்து வீழ்படிவாக மாட்டாது. 2ஆம் அரணில் வந்து வீழ்படிவாகாததால் எங்களுக்கு வந்து இப்படி சூடாக்கி எங்களுக்கு வந்து பிரிச்செடுக்கலாம் K2CO3. ஆகவே தான் எங்களுக்கு வந்து KCl வந்து பயன்படுத்திடலாம். K2CO3 வந்து பிரித்தெடுக்கலாம்.
அதுக்கு காரணம் என்னன்னா இப்படியும் சொல்லலாம். எப்படி NaHCO3 விட KHCO3 NaHCO3 விட KHCO3 வந்து கரைதிறன் உயர்வானது அப்படின்னும் சொல்லலாம். கரைதிறன் உயர்வாக காணப்படுறதால அது வந்து சுருக்க கரைஞ்சிடும். ஆகவே அது வந்து எங்களுக்கு வந்து K2CO3 உற்பத்தி செய்ய வந்து பயன்படுத்த இயலாம். ஓகே, அப்போ அந்த கூற்றும் உற்பத்தி செய்ய பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிக்க. ஆகவே அந்த கூற்று சரி. அடுத்தது 4th. ஓகே, அதுக்கும் முதல்ல 4th பார்க்குறதுக்கு போது நாங்கள் வந்து 5th பார்த்துட்டிப்போம். ஏன்னா 5th சோல்வே ப்ரோசஸ் தான். சோல்வே ப்ரோசஸில் Na2CO3 உற்பத்தியில் இறுதி பக்க விளைவாக கால்சியம் குளோரைட் பெறப்படும் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதை பார்ப்போம். இதை நான் அழிக்கிறேன். எப்படி கால்சியம் குளோரைட் வரும்டா, இன்னைக்கு வந்தீர NH4Cl சரியா. இந்த NH4Cl தானே. இந்த NH4Cl வந்து நாங்கள் இன்னைக்கு CO2 பெறக்கொள்ள கால்சியம் ஆக்சைடு வந்துச்சு தானே. CO2 பெறக்கொள்ள இன்னைக்கு கால்சியம் கார்பனேட்டை வந்து சூடாக்கக்கொள்ள கால்சியம் ஆக்சைடு வந்துச்சு தானே. இந்த கால்சியம் ஆக்சைடோட இந்த NH4Cl தாக்கப்படும் சரியா. அப்போ NH4Cl சக என்ன வரும், கால்சியம் ஆக்சைடு சரியா. தாக்கமடைஞ்சு NH3 வாயு சக நீர் வரும். அதோடு சேர்ந்து கால்சியம் CaCl2 வரும் சரியா. CaCl2 வரப்போகுது. ஓகே, அப்போ இது வந்து ஒரு பக்க விளைபொருள் சரியா. இறுதி பக்க விளைவாக காணப்படும் எங்களுக்கு. ஆகவே அந்த குற்றம் சரி. 4th கேள்விக்கு வருவோம். ஏபர் முறை மூலம் அமோனியா உற்பத்தியின் போது 450 பாகை சி முதல் 500 பாகை சி எனும் வெப்பநிலை வீச்சில் ஊக்கியாக இரும்பு பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏபர் முறை அமோனியா அதில் ஒரு தாக்கத்தை வச்சு எங்களுக்கு பார்க்கலாம். அமோனியா உற்பத்தியில் வந்து நைட்ரஜன் பயன்படும், அதோட ஹைட்ரஜன் பயன்படும். அது தாக்கம் அடைஞ்சு அமோனியா வரப்போகுது. இது ஒரு புறவெப்ப தாக்கம் சரியா. ஓகே, இதில் வந்து 2 3 இங்கே N2 நைட்ரஜனை வந்து நாங்கள் எப்படி பிரித்து எடுப்போம்னா, பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் வழியை வந்து நாங்கள் வந்து குளிர செஞ்சு பகுதிப்பட காய்ச்சி வடித்தல் மூலம் நைட்ரஜனை வந்து பிரித்து எடுப்போம். அதே மாதிரி ஹைட்ரஜனை வந்து இதுக்கு வந்து SMR மெத்தட், ஸ்டீம் மெத்தேன் ரீஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறை மூலம் பிரித்தெடுப்போம். ஓகே, நான் இன்றைக்கி ஸ்டெப்ஸ் எழுதல, SMR முறை மூலம் பிரித்தெடுப்போம். ஓகே, அப்படி பெற்ற நைட்ரஜனையும் ஹைட்ரஜனையும் தாக்கமடை செஞ்சு அமோனியாவை வந்து உருவாக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து ரெண்டில் ஒரு 4 கண்டிஷன் இன்றைக்கி அதை பார்த்தேன்டா. இந்த தாக்கம் நடக்கிறதுக்கு 450 முதல் 500 பாகை சியில் வந்து வெப்பநிலை வந்து காணப்படணும். அடுத்தது அமுக்கம் வந்து 250 முதல் ஒரு 300 ATM காணப்படணும். அடுத்தது ஊக்கி, நாங்கள் இங்கே பயன்படுத்துகிற ஊக்கி இரும்பு சரியா, FE ஊக்கியை பயன்படுத்துவோம். அடுத்தது தூண்டின்ற ஒரு சாமன் பயன்படுத்துவோம். தூண்டியா Al2O3 இல்லாட்டி K2O பயன்படுத்துவோம் சரியா. இது அவ்வளோ இந்த தாக்கம் நடக்கிறதுக்கான கண்டிஷன். ஓகே, அப்படி
பார்த்தோம்னா 480லேருந்து 500 பாகை என வெப்பநிலை வீச்சில் ஊக்கியாக இரும்பு பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த கூற்று சரியான கூற்று. ஓகே, ஆகவே இங்கே வந்து தவறான கூற்றுன்றது வந்து முதலாவது ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, 49வது கேள்வியை பாருங்கள். முதலாவது கூற்று, சுத்திகரிக்கப்பட்ட சவர்க்காரத்திலுள்ள நீரினை வெளியேற்ற அச்சவர்க்காரம் 120 பாகை சி வரை வெப்பமேற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? சவர்க்காரத்தை தயாரிக்கிறதுல சவர்க்காரம்ன்றது எப்படி தயாரிச்சிடண்டா RCOOCH2 CH2 COR சரியா? இது வந்து தாவர கொழுப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து NaOHோட தாக்கமடைய வைப்பாங்க. சரியா? வெப்பம் வழங்குற NaOHோட தாக்கமடைய வச்சா இங்கனைக்கு வந்து பிரிகை அடையிறண்டா இங்கனைக்கு வந்து பிரிகை அடைய போகுது. பிரிகை அடைஞ்சு RCOOH அதாவது ஃபஸ்ட்டாக கார்பாக்சிலிக் அசிட்டாக தான் மாறும். கார்பாக்சிலிக் அசிட்டாக மாறி இன்றைக்கி வந்து OH வந்து சேரும். அதே மாதிரி இன்றைக்கி ஹைட்ரஜன் சேரப்போகுது. சரியா? சேர்ந்து RCOOH மாறும். அந்த OH வந்து NaOHோட சேர்ந்து RCOONA. சரியா? அதாவது உப்பாக மாறிடும். சரியா? RCOO -Na+. இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் சோப். சரியா? இதுதான் சோப். அப்போ இங்கே 3 பெறப்படும். அதோட கிளிசரால் பெறப்படும். கிளிசரால் எப்படி வரும்டா CH2OH CH2OH. இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் கிளிசரோல். ஓகே, இதுதான் மெயின் ஸ்டெப்ஸ். இதில் நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு கூறுகளை வந்து கிளிசரோல் வந்து எங்களுக்கு தேவைப்படாது சவர்க்கார தயாரிப்பில். ஆகவே கிளிசரோலை அகற்றுவோம். அதே மாதிரி எண்ணெய் வச்சே அகற்றுவோம். அதுக்கப்புறம் NaCl உப்பும் காணப்படும், அதையும் அகற்றும். சரியா? அதே மாதிரி நீரையும் அகற்ற போகிறோம். சுத்திகரிக்கப்பட்ட சவர்க்காரத்தில் உள்ள நீரினை வெளியேற்ற அச்சவர்க்காரம் 120 பாகை சி வரை வெப்பமேற்றப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அந்த 4th ஸ்டெப் அப்படி ஸ்டெப் 4 5 ஸ்டெப் பார்ப்போம். அதில் 4வது ஸ்டெப்பில் வந்து நாங்கள் வந்து சவர்க்காரத்தை வந்து முடிவு பொருளாக பெற்றுடுவோம். சரியா? முடிவு பொருளாக சவர்க்காரம் சோப் வந்து நாங்கள் எடுத்துடுவோம். ஆனால் அதில் வந்து கணிசமான அளவு நீர் காணப்படும் உங்களுக்கு. சரியா? கணிசமான அளவு நீர் காணப்பட போது அந்த கணிசமான அளவு நீரை வந்து நாங்கள் எப்படியுமே ஒரு சரியான தேவைக்கு ஏற்ற ஒரு சவர்க்காரமாக உருவாக்குறேன்டா கிட்டத்தட்ட 12% நீர்ட அளவை வந்து 12% குறைச்சிடும். சரியா? நீர்ட அளவை வந்து 12% கட்டாயம் குறைச்சிடும். இதுக்கு என்ன செய்வாங்கன்றா இந்த சவர்க்கார கட்டியை வந்து துகள்களாக சரியா துகள்களாக விசிறுவாங்க. சரியா? துகள்களாக விசிறுவாங்க. இதுக்கு வந்து ஹை ப்ரெஷரை பயன்படுத்துவாங்க. ஹை ப்ரெஷர் அதாவது உயர் அமுக்கத்தில் இந்த சவர்க்காரத்தை வந்து துகள்களாக விசிற போடுறாங்க. சரியா? அப்படி துகள்களாக விசிறக்குள்ள கட்டாயம் 120 பாகை சியில் சூடான வலியை வந்து பயன்படுத்துவாங்க. உயர் அமுக்கத்தில் சவர்க்கார கட்டியை வந்து துகள்களாக விசிற போகிறாங்க. அந்த டைமில் 120 பாகை சி சூடான வலியை வந்து பயன்படுத்துவாங்க. இப்படி பயன்படுத்துகிறதால எங்களுக்கு வந்து உலர் சவர்க்காரம். சரியா? உலர் சோப்புன்னு போட்டு ட்ரை சோப் உலர் சவர்க்காரத்தை வந்து எங்களுக்கு பெறலாம். சரியா? அதுக்கு போகிறது எங்களுக்கு வந்து தேவையான இந்த உலர் சவர்க்காரத்தை வச்சு தான் எங்களுக்கு தேவையான நிறமூட்டி வைக்கலாம், இல்லாட்டி வாசனை வைக்கலாம். அதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு தேவையான இல்லாட்டி எங்களோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி சோப்பை வந்து தயாரிப்பாங்க. சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து 120 பாகை சி வரை வெப்பமேற்றப்படுறது கூற்று சரி. அடுத்தது 2வது கூற்று, சவர்க்காரத்தில் உள்ள NaOHனை நடுநிலையாக்க சிட்ரிக் அசிட், பொஸ்போரிக் அசிட், சித்தரிக் அமிலம், பொஸ்போரிக் அமிலம் என்பன சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? இந்த NaOHக்கு தானே நாங்கள் ஃபஸ்ட்டாக சேர்க்குறோம். இந்த NaOHல
எல்லாமே இந்த தாவர கொழுப்போட தாக்கமடையாது. சரியா? எப்படியுமே கணிசமான அளவு ஒரு சிறிய அளவு சரி NaOH வந்து இந்த கரைசலில் வந்து எஞ்சிக்க போகுது. சரியா? அந்த எஞ்சிற NaOH வந்து எங்களோட கண்ணுக்கும் சரி தோலுக்கும் சரி சுகாதார பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஆகவே அதை வந்து கட்டாயம் நாங்கள் வந்து நியூட்ரல் நடுநிலையாக்கணும். சரியா? அதை வந்து கட்டாயம் நடுநிலையாக்கணும். அதை வந்து எங்களுக்கு வந்து கரைசலில் வந்து வச்சிக்கலாம். சரியா? கட்டாயம் அதை வந்து நடுநிலையாக்கணும். ஆகவே அதுக்காகத்தான் நாங்கள் வந்து என்னத்தை சேர்ப்போம்டா, சிட்ரிக் ஆசிட், அடுத்தது பொஸ்போரிக் ஆசிடை சேர்ப்போம். சரியா? பொஸ்போரிக் ஆசிட் அடுத்து சிட்ரிக் ஆசிடை சேர்க்க போகிறோம். ஓகே, அப்போ அந்த கூற்றும் சரி. ஆகவே இங்கே வந்து NaOHஐ வந்து எஞ்சி NaOH ஃபஸ்ட்டு தாக்கத்தில் நடக்கிறது இல்லை, எல்லா தாக்கம் நடந்து முடிஞ்சு இந்த சுத்திகரிச்சிற டைமில் உள்ள NaOHஐ வந்து அகற்றும். அப்போ அந்த கூற்று வந்து NaOHஐ வந்து அகற்ற சம்மந்தமானது. முதலாம் கூற்று வந்து நீரை அகற்றதோட சம்மந்தமானது. ஆகவே ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இல்லை, கூற்று ரெண்டும் சரி. ஆகவே ரெண்டாம் ஆன்சர். ஓகே, 50வது கேள்வியை பாருங்க. 1வது கூற்று, ரப்பர் பால் திரள்வதை தடுப்பதற்காக அமோனியா கரைசல் பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லி. சரியா? அமோனியா கரைசல். ஓகே, ரப்பர் பாலில் உள்ள துணிக்கைகளுக்கு தானே இந்த மாதிரிங்க ரப்பர் பாலில் உள்ள துணிக்கைகளுக்கு தானே. இந்த ரப்பர் பாலில் உள்ள துணிக்கைகள் வந்து ஒன்றோடொன்று சேர்ந்து திரளக்கூடியது. சரியா? ரெண்டும் சேர்ந்து கட்டியாகக்கூடியது. ஆகவே ரப்பர் பாலை வந்து ரப்பர் மரத்துலேருந்து எடுத்தோடனே அது வந்து கட்டியாகாமல் ஈரத்துக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்கண்டா அமோனியா கரைசலை வந்து சேர்ப்பாங்க. சரியா? அமோனியா கரைசலை வந்து சேர்க்க போகிறாங்க. இந்த அமோனியா கரைசல் என்ன செய்யும்டா, இந்த துணிக்கைகளில் வந்து மறையேற்றத்தை மேற்பரப்பில் உண்டாக்கும். சரியா? மறையேற்றத்தை வந்து மேற்பரப்பில் உண்டாக்க போகுது. சரியா? மறையேற்றத்தை மேற்பரப்பில் உண்டாக்க போகுது. அதால் என்ன நடக்கும்டா, காந்தத்தில் மாறித்தான். காந்தத்தில் என்ன நடக்கும், வடமுறையும் வச்சா தள்ள போகுது. அதே மாதிரி தான் ஏற்றங்களில் வந்து ஒரே வகையான ஏற்றம் மறையேற்றம் காணப்படுறதால ஒன்றோடொன்று சேராமல் தள்ளி நிற்கும். அதாவது திரள்ன்றது வந்து துணிக்கைகள் ஒன்றோடொன்று சேர்றது. ஆகவே இங்கே வந்து சேராமைக்க மறையேற்றத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம். அப்போ மறையேற்றத்தால்